22 ஆண்டுகளாக தற்காலிகமாக பணி செய்து வரும் தங்களை பணி நிரந்தரம் படுத்த வேண்டும். காலி பாட்டில் திரும்பப் பெறும் திட்டத்திற்கு டாஸ்மாக் பணியாளர்களை பயன்படுத்தாமல் மாற்று வழியில் நடைமுறைப்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எக்மோர் டாஸ்மாக் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்கம் சார்பாக சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்கம் தற்போது 3 ஒரு பங்குதான் உள்ளனர். நாங்கள் தான் அரசுக்கு வருவாய் ஈட்டி தருகிறோம். மேற்பார்வையாளர்களுக்கு 14,000, விற்பனையாளர்களுக்கு 12,000, உதவி விற்பனையாளர்களுக்கு 11,000 வழங்கப்படுகிறது. இந்த ஊதியம் போதுமானதாக அல்ல. வாழ்வாதாரம் பின்னோக்கியே செல்கிறது. மேலும் கழிப்பறை வசதி கிடையாது. காலம் வரை ஊதியம் கிடையாது. தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் தங்களை கொத்தடிமையாக வைத்துள்ளது. தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு காலவரையற்ற தொடர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக அரசு தங்களுடைய தேர்தல் வாக்குறுதி 153 அரசு துறையில 10 ஆண்டுகள் பணிபுரியும் தற்காலிக பணி ஊழியர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரப்படுத்துவோம் சொன்னாங்க. இன்னைக்கு ஆட்சி முடியும் தருவாயில இருக்கு. நாங்க அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்றோம். அவர்கள் சொன்ன வாக்குறுதியை அவர்கள் ஆட்சியில இல்லாத போது நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அடுத்து அவர்கள் ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிறார்கள் என்று நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக கேள்வி கேட்கிறோம். 2003 பாத்தீங்கன்னா 36,000 பேர் பணியில இருந்தாங்க. இன்றைக்கு 3 ஒரு பங்கு இறந்து போயிட்டாங்க. 24,000 பேர் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்க தான் அரசாங்கத்துக்கு ஆண்டுக்கு 50,000 கோடி வருமானத்தை ஈட்டி தரோம். 4 ஒரு பங்கு நாங்க தான் ஈட்டி தரோம். ஆனா எங்களுக்கு என்று எந்த ஒரு சட்டமும் கிடையாது. நீங்க பாருங்க, 23 வருஷம் வேலை செய்யறோம். ஸ்டாண்டிங் ஆர்டர் இல்லாத ஒரே துறை எதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க மட்டும்தான். 23 வருஷம் வேலை செய்யறோம். எங்களுடைய சம்பளம் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா மேற்பார்வையாளருக்கு 14,000, விற்பனையாளர்களுக்கு 12,000, உதவி விற்பனையாளருக்கு 11,000. இதை வச்சு தமிழ்நாட்டுல குடும்பம் நடத்த முடியுமா? அது மட்டும் இல்ல, கழிப்பறை வசதி இல்ல, காலமுறை ஊதியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது ஒரு அரசு துறையில வேற அரசு துறையில இவங்க வேலை செஞ்சிருந்தா இன்னைக்கு 50,000க்கு மேல அவங்க சம்பளம் இருந்திருக்கும், கழிப்பறை வசதி இருந்திருக்கும், காலமுறை ஊதியம் இருந்திருக்கும். வாரிசு விற்பனையாளர்கள் இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க வாரிசுகளுக்கு இன்னைக்கு வேலை இருந்திருக்கும். ஆனா இன்றைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் கொத்தடிமையா வைத்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு பாத்தீங்கன்னா காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை விற்பனையாளர்களை வச்சு நடத்துறாங்க. நான் போட்டி எந்த இடத்துலயும் வந்து விற்பனையாளர்களை வைத்து இந்த காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை நடத்த சொல்லல. ஆனா டாஸ்மாக் நிர்வாகம் எங்களை மேலும் பணி சுமை ஏற்படுகிறது. ஏற்கனவே 10க்கு 10 ரூம்ல நிக்க கூட இடம் கிடையாது. சரக்கு பாட்டில வைக்கிறோம், விற்பனையை பாக்குறோம், இல்ல காலி பாட்டில வாங்கி எங்களை நோய் தொற்றுக்கு இன்னைக்கு ஆளாக்குறாங்க. இதை கண்டிச்சு காலவரையற்ற போராட்டத்தை நாங்க நடத்திட்டு இருக்கோம். இருக்கக்கூடிய போராட்டம் வெல்லட்டும்.